இது மகிமை நேரம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகின்ற பாக்கியங்கள். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தினமாக நாம் அனுசரிக்கிறோம் இல்லையா? இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு என்னென்ன பாக்கியங்களை தருகிறார் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிப்போம். இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு தரும் பாக்கியம் என்ன? வாழ்க என்று நம்மை வாழ்த்துகின்ற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். நம்மை அவர் வாழ்த்துகின்றார். மத்தேயு 28 இதை வாசிக்கிறோம். இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். பாருங்க, இயேசு அன்றைக்கு அந்த அதிகாலையிலே அந்த ஓய்வு நாள் முடிந்து அந்த வாரத்தின் முதல் நாளிலே அதிகாலையிலே எழுந்து மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இயேசுவின் கல்லறையை பார்க்க அதிக இருட்டோடையே எழுந்து பயமில்லாமல் அந்த பெண்கள் என்ன செய்றாங்க? ஓடுறாங்க. அந்த கல்லறையை பார்க்க வேண்டும், இயேசுவின் சரீரத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஆவலோடு அவங்க ஓடுறாங்க. அப்போ அவங்க உள்ள போகல. அந்த கல்லறையின் அருகிலே வந்தபோது அந்த தூதர்கள் இருக்கிறது பார்க்குறாங்க. அந்த தூதர்கள் தான் இந்த ஸ்திரீகளோடு சம்பாஷிக்கிறாங்க. என்ன சொல்றாரு அந்த தூதர்? அவர் இங்கே இல்லைம்மா, அவர் சொன்னபடியே என்ன செய்தாரு? உயிர்த்தெழுந்து விட்டார். இந்த கல்லறை இப்போ வெறுமையாகத்தான் இருக்கிறது. நம்ம இயேசு என்ன செய்தா? உயிர்த்தெழுந்து விட்டார். அந்த உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தியை நீங்க அவருடைய சீஷருக்கெல்லாம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த தூதர் அந்த மரியாளோடும் மகதலேனா மரியாளோடும் பேசுகின்றார். உடனே என்ன செய்றாங்க? அந்த தூதருடைய வார்த்தைக்கு இவங்க கீழ்ப்படிந்து நேரம் என்ன செய்றாங்க? ஓடுறாங்க. ஒரு பயம் கலந்த சந்தோஷம். அவருடைய சரீரத்தை நம்ம பார்க்க முடியாவிட்டாலும் கூட இங்கே அவர் இல்லை, அந்த கல்லறையில் அவர் இல்லை என்று தூதன் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற சந்தோஷத்துல அந்த சீஷரிடத்திலே இதை அறிவிப்பதற்காக அந்த 2 ஸ்திரீகளும் ஓடுறாங்க. அப்படி அந்த 2 ஸ்திரீகளும் அந்த சீஷர்களுக்கு அது நல்ல செய்தி அறிவிக்க போகும்போது தான் இயேசு அவர்களுக்கு எதிராக வருகிறார். இயேசு அவர்களுக்கு எதிராக வந்துதான் நீங்க வாழ்க என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகின்றார். பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? மற்றவர்கள் நம்மை வாழ்த்தும் போது, நீங்க வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் போது நம்ம மனசு சொல்லுவாங்க, சில பேர் சில வார்த்தையை கேட்டோன்னு என் மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பாருங்க, இந்த அகிலத்தை படைத்து அரசாளுகிற ஒரு அரசர் குடிமக்களை பார்த்து நீங்க வாழ்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? அப்படித்தான் அந்த 2 ஸ்திரீகளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் அவர்களை பார்த்து நீங்க வாழ்க என்று சொன்னது ரொம்ப சந்தோஷத்தோடு அதை சீஷர்களுக்கு அறிவிக்க செல்கிறார்கள். அவர்களை மட்டுமில்ல, இன்றைக்கு பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் தரிசிக்க வந்திருக்கிறோம்ல, ஒவ்வொரு நபருக்கும் கூட ஆண்டவர் அதே வாழ்த்துதலை சொல்கிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் வாழ்க என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வாழ்த்துகிற ஆண்டவராக இருக்கின்றார். பொதுவாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தலைவர்களை தொண்டர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி வாழ்க 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 என்று கோஷமிடுவதை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? பொதுவாக தொண்டர்கள் ஒரு தலைவனுக்கு முன்னால், அது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சினிமா துறையிலே பிரபலமானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சில ரசிகர்கள் இருப்பார்கள், தொண்டர்கள் இருப்பார்கள் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் பாருங்க, அந்த தலைவன் செய்த நன்மைகளை எல்லாம் அந்த தொண்டர்கள் சொல்லி 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 வாழ்க 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 என்று கோஷமிடுவதை நாம் எல்லா இடங்களிலும் நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? ஆனா இங்கே பாருங்க, அந்த தலைவனே அந்த ஸ்திரீகளை பார்த்து பாருங்க நீங்க வாழ்க அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் இல்லையா? அன்றைக்கு அந்த ஸ்திரீகள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வாழ்த்துதலை தான் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. பாருங்க, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இதே வார்த்தையை கூறுகின்ற, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ வாழ்ந்திருப்பாயாக, நீ வாழ்க 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 என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை வாழ்த்துகிற தேவனாக இருக்கிறார். அது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் மனிதர்கள் நம்மை வாழ்த்துவதை விட ஆண்டவர் நம்மை வாழ்த்துவது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பாக்கியம். இன்றைய நாளிலே, இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை பெற்றிருக்கிற நாம், அவர் நம்மை வாழ்த்தும் போது நமக்கு
எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஏன்? இயேசு என்னை பார்த்து நீ வாழ்க என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி. பொதுவாக ஒரு பிறந்த நாட்களிலோ ஒரு திருமண நாட்களிலோ பிள்ளைகளை பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்குள் நிலைத்திருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. இந்த பெற்றோர் என்னை ஆசீர்வதித்தார்கள், என்னுடைய மூத்தவர்கள், என்னுடைய அண்ணன் அல்லது அக்கா அல்ல உறவினர்கள் என்னை ஆசீர்வதித்தாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இன்றைய நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் வாழ்க என்று சொல்லி ஆண்டவர் வாழ்த்துவதை பார்க்கின்றோம். பாருங்க, அன்றைக்கு ரெபெக்காளை வாழ்த்தும் போது சொன்னா, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி அவளை வாழ்த்துவதை நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம் இல்லையா? அவன் ஈசாவுக்காக அவள் பேசப்பட்ட பொழுது, திருமணத்திற்காக மனைவியாக அவள் பேசப்பட்ட பொழுது, அன்றைக்கு அவங்க சொல்றாங்க, அவளை அனுப்பும் போது, ஈசாக்குடைய வீட்டிற்கு அனுப்பும் போது, எலியேசரோடு அனுப்பப்படும் போது சொல்றாங்க, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். ஆம், இந்த வாழ்த்துதல் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலிக்க வேண்டும் என்று சொன்னார், நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாக நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழும் பொழுது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளுக்குள் பலிக்கும். நாம் லூக்கா 1:28 வாசிக்கிறோம், மரியாளை நோக்கி தேவதூதன் சொல்லுகிறான், அவள் இருந்த வீட்டுக்குள் பிரவேசித்து மரியாளை வாழ்க என்று சொல்லி அந்த தேவதூதன் வாழ்த்துகிறான். ஆனா அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி மரியாள் கலங்கி நிற்பதை பார்க்கிறோம்ல. அந்த தூதன் அந்த வாழ்த்துதலை சொல்லும் போது மரியாளுக்குள் ஒரு கலக்கம் ஏற்பட்டது. ஆனால் இந்த இரட்சகராகிய இயேசு உயிர்த்தெழுந்த உடனே நம்முடைய பிள்ளைகளை நோக்கி நீங்க வாழ்க என்று சொல்லும் பொழுது நிச்சயமா அதுல ஒரு கலக்கம் இல்லை, அதுல ஒரு பயம் இல்லை, நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களையும் என்னையும் பார்த்து இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் சகோதரியே என் சகோதரனே நீ வாழ்க என்று சொல்லி நம்மை வாழ்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த அன்றைக்கு மரியாள் அந்த வாழ்த்துதனாலே கலங்கினாள். ஆனால் இயேசு நம்மை வாழ்த்தும் போது நம்மிடத்துல எந்த கலக்கமோ எந்த பயங்கரங்களோ எந்த பயமோ எதுவுமின்றி வாழ்க என்று சொல்லி அவர் நம்மை வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்துதலுக்கு நாம் பாக்கியவான்களா இருக்கிறோமா என்று சொல்லி நாமே உணர்வோம். அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தர நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ளே சாமி, ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த இந்த முதல் நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம்ப்பா. இந்த முதல் நாளில் கூட நீங்க எங்களை வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறீங்கப்பா. அந்த நல்ல வாழ்த்துதலுக்கு நாங்கள் பாக்கியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களை எதிர்பார்க்கிறீர் சாமி. அந்த வாழ்த்துதலை பெற்ற பிள்ளைகளாய் பாக்கியம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் ஆண்டவரே உம்முடைய சீஷர்களுக்கு உம்மை பற்றி அறிவிக்க செல்லும் பொழுது நீரே அவர்களுக்கு எதிர்பட்டு அவர்களை வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினீரே. அப்படியே எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்க இடைப்பட்டு எங்களை வாழ்க, உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய வாழ்த்துதல் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியான கிருபைகளை தந்து எங்களை பலப்படுத்துங்க. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.